Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. இயல் 9 அறம் தத்துவம் சிந்தனை. இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா பெரியாரின் சிந்தனைகள், ஒளியின் அழைப்பு, எண்தலை கடனே. இதில் தாவோ தே ஜிங், யசோதர காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், யாப் இலக்கணம். இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இயல் 9 உரைநடை. பெரியாரின் சிந்தனைகள். தன்மதிப்பு அப்படின்னா என்ன பொருள்? சுயமரியாதை. பெரியாரின் சிறப்பு பெயர்கள்: வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், புத்துலக தொலைநோக்காளர், பெண்ணின போர் முரசு, சுயமரியாதை சுடர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். பெரியார் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது அவருடைய பகுத்தறிவு கொள்கை. பகுத்தறிவு என்பது ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பது. சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் பெரியார். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தவர் பெரியார். சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவி என்று பெரியார் எதனை கருதினார்? கல்வி. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது, சுய சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் பெரியார். அனைவருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறியவர் பெரியார். எதனால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார்? பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால். மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தவர் பெரியார். மொழி இலக்கியம். ஒரு மொழியின் தேவை என்பது எதனை அடிப்படையாக கொண்டு அமைகிறது? அதன் பயன்பாட்டு முறையை கொண்டு. மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்று கருதி மொழி இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சி குறித்தும் ஆழ்ந்து சிந்தித்தவர் பெரியார். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால் அதனை மதிப்புமிக்க நூலாக கருதியவர் பெரியார். அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் உள்ள நூல் திருக்குறள். இதனை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சியை பெறுவார்கள் என்று கூறியவர் பெரியார். கால வளர்ச்சிக்கேற்ப தமிழ் எழுத்துக்களை சீரமைக்க தயங்கக்கூடாது என்று கூறியவர் பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும், அவ்வப்பொழுது கண்டுபிடித்து கைக்கொள்ள வேண்டும் என்றும் அம்மாற்றத்திற்கான முயற்சியையும் மேற்கொண்டவர் பெரியார். உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை அ இ ஐ எனவும், ஔ என்பதனை அ இவ் எனவும் சீரமைத்தார். ஐயா என்பதை அ இ யா ஐயா, அவ்வை அ இவ் வை அவ்வை, இந்த மாதிரி எழுத்து சீரமைச்சிருக்காரு பெரியார். மெய் எழுத்துக்களில் சில எழுத்துக்களை குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையையும் குறைக்கலாம் என்று கூறியவர் பெரியார். பெரியாரின் மொழி சீரமைப்பின் சில கூறுகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1978ஆம் ஆண்டு. பெண்கள் நலம். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதல்தான் முதன்மையானது என்று கூறியவர் பெரியார். வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, சுய உழைப்பில் பெண்கள் பொருளீட்ட வேண்டும், பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழும் நிலையில் இருக்கக்கூடாது, கைம்பெண் மறுமணம் செய்ய வேண்டும், இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது, குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமை, பெண்களும் ஆண்களும் குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறியவர் பெரியார். பெரியார் எதிர்த்தவை: இந்தி திணிப்பு, கல்லுண்ணல், குலக்கல்வி திட்டம், குழந்தை திருமணம், தேவதாசி முறை, மணக்கொடை. பெரியார் விதைத்த விதைகள்: கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, சொத்துரிமை, கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமண சட்டம் ஏற்பு, குடும்ப நலத்திட்டம். சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1938 நவம்பர் 13. ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாருக்கு தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு 1970 27 ஜூன். பெரியாரின் இயக்கமும் இதழ்களும். பெரியார் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் 1925. பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேப்பர். தொண்டு செய்த பழுத்த பலம் தோயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொலும், மனகுகையில் சிறுத்தை எழும் என்று பெரியாரை புகழ்ந்து பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இயல் 9 கவிதை பேழை. ஒளியின் அழைப்பு. பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒளியமுதை தேடி போகிறது, ரவியின் கோடானு கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளருகிறது, எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறு கமுகு போட்டியிடுகிறது. இதுவே வாழ்க்கை போர்.
முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி. சொல்லும் பொருளும் விண், வானம், ரவி, கதிரவன், கமுகு. பாக்கு, இலக்கண குறிப்பு பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர். உருவகங்கள், இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளை பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூலில் வள்ளிக்கண்ணன். பாரதியாரின் வசந்த கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் ந. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ந. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் வேறு பெயர்கள் இலகு கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டற்ற கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை. ந. பிச்சமூர்த்தி டேஸ் டேஸ் இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியுள்ளார். ஹனுமான் நவஇந்தியா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. ந. பிச்சமூர்த்தி கலைமகள் பரிசு பெற்ற ஆண்டு 1932. ந. பிச்சமூர்த்தி டேஷ் டேஷ் புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியுள்ளார். பிஷு, ரேவதி. இல்லை என்பது எதனை வரையறை செய்கிறது? வடிவத்தை. இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம் என்பது யாருடைய கருத்து? லாவோட்சு. இலக்கண குறிப்பு பாண்டம் பாண்டமாக, அடுக்குத்தொடர், வாயிலும் சன்னலும். எண்ணும்மை. கவிதை பேழை தாவோ தே ஜிங், வாழ்க்கையின் 2 நிலைகள். இருப்பதும் இல்லாதிருப்பதும். சீன கவிஞன் லாவோட்சுவின் கருத்து எந்த ஒன்றும் உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும், இல்லையும் வேண்டும். இன்மை என்று எதையும் புறக்கணிக்க வேண்டாம். லாவோட்சு சீனாவில் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே வாழ்ந்தவர். லாவோட்சுவின் சமகால தத்துவஞானி சீன ஞானி கன்பூசியஸ். லாவோட்சு டேஸ் என்ற சிந்தனை பிரிவை சேர்ந்தவர். தாவோவியம். கன்பூசியஸ் எதனை மையமாக கொண்டு சிந்தித்தார்? ஒழுக்கத்தை. லாவோட்சும் தாவோவியமும் வலியுறுத்துவது இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையை. யசோதர காவியம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. சொல்லும் பொருளும் அறம், நற்செயல், வெகுளி, சினம், ஞானம், அறிவு, விரதம். மேற்கொண்ட நன்னெறி. இலக்கண குறிப்பு ஆக்குக, போக்குக, நோக்குக, காக்க ஆகியவை வியங்கோல் வினைமுற்று. யசோதர காவியம் எவ்வகையான நூல்களுள் ஒன்று? ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. யசோதர காவியம் வடமொழியிலிருந்து தமிழில் சமண முனிவர் ஒருவரால் தழுவி எழுதப்பட்டது. யசோதர காவியத்தின் தலைவன் யசோதரன். இவன் எந்த நாட்டு மன்னன்? அவந்தி நாட்டு மன்னன். அவனுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் யசோதர காவியம். யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5 சருக்கங்கள். யசோதர காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 320 அல்லது 330 பாடல்கள். விரிவானம். மகனுக்கு எழுதிய கடிதம். எழுதியவர் நா. முத்துக்குமார். தம் மக்கள் மெய்தீண்டல் உயிருக்கு இன்பம் என்று கூறியவர் திருவள்ளுவர். கடித வடிவில் இலக்கியங்களை படைத்தவர்கள் தாகூர், நேரு, டி.கே.சி., வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு. வரதராசனார், கு. அழகிரிசாமி, கி. ராஜ நாராயணன். யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம் என்பது மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம். யாப்பின் உறுப்புகளாக உறுப்பியல் கூறுவன எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6. எழுத்து. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகைப்படும். அவை குறில், நெடில், ஒற்று. எழுத்துக்களால் ஆனது டேஸ் எனப்படும். அசை எனப்படும். அசை என்பது ஓரெழுத்தோ இரண்டெழுத்தோ நிற்பது. அசை டேஸ் டேஸ் என 2 வகைப்படும். நேரசை, நிறையசை என 2 வகை. அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவதில்லை. சீர் என்பது 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட அசைகளின் கூட்டம் தான் சீர்னு சொல்கிறோம். இது பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையுது. சீர்களின் வகைகள் 4. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். நேரசையுடன் உகரம் சேர்ந்து முடிவது நேர்பு. நிறையசையுடன் உகரம் சேர்ந்து முடிவது நிறைவு. நேர்பு, நிறைவு ஆகியவை வெண்பாவின் இறுதியில் வரும்போது மட்டுமே அசையாக கொள்ளப்படும். ஈரசை சேரின் வேர்பெயர்கள் இயற்சீர், ஆசிரிய உரிசீர். காய்ச்சீர்களை டேஸ் என்று அழைக்கலாம். வெண்சீர்கள். வெண்பாவில் எந்தெந்த சீர்கள் மட்டுமே வரும்? இயற்சீரும் வெண்சீரும். பிற சீர்கள் வராது. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டும்தான் வரும். பிற சீர்கள் எதுவும் வராது. வெண்பாவில் அதாவது தலைகளில் டேஸ் தலையும் டேஸ் தலையும் மட்டுமே வரும். பிற தலைகள் வராது. இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்தலை. வெண்பாவில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும். பிற தலைகள் வராது. தலை என்பது நின்ற சீரின் ஈற்றசியம், அதாவது நிலைமொழியும் வரும் சீரின் முதலசியம் வருமொழி, இது 2 சேர்றது தான் தலைன்னு சொல்கிறோம். பொருந்துதல் இதை தான் தலைன்னு சொல்கிறோம். இது ஒன்றியும் வரும், ஒன்றாமலும் வரும். இதை ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லுவோம். தலை 7 வகைப்படும்.
நேரொன்று ஆசிரிய தலை, இது வந்து மாமுன் நேர் வரதான் நேரொன்று ஆசிரிய தலைன்னு சொல்லுவோம். நிறையொன்றாசிரியர் தலை, இது வந்து விலம் முன் நிறை வரணும், இதுதான் நிறை ஒன்று ஆசிரிய தலைன்னு சொல்லுவோம். இயற்சீர் வெண்டலை, மாமுன் நிறை வரும், விலம் முன் நேர் வரும், இதை வந்து இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லலாம். வெண்சீர் வெண்டலை, காய்முன் நேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா வெண்சீர் வெண்டலை. கலித்தலை, காய்முன் நிறை வந்துச்சுன்னா கலித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா கனிமுன் நிறை வரணும், ஒன்றாத வஞ்சித்தலைன்னா கனிமுன் நேர் வரணும். இது வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலைன்னு சொல்கிறோம். தலைகள் 7 வகைப்படும். அடி என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவது. அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 2 சீர்கள் கொண்டது குரலடி, 3 சீர்கள் கொண்டது சிந்தடி, 4 சீர்கள் கொண்டது அளவடி, 5 சீர்கள் கொண்டது நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. தொடை என்பது தொடுத்தல் அப்படின்னு பொருள்படும். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது தான் நம்ம தொடைன்னு சொல்கிறோம். தொடையின் வகைகள் 8. மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை. மொழியை ஆள்வோம். இருத்தல் எனும் சமுத்திரம் அந்த பேருருளிலிருந்து வந்தது. மெய்மை எனும் இந்த ரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லிச் சென்றார்கள் ஒவ்வொருவரும். எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே. தாழ்ச்சியும் உயர்ச்சியும் நாமே. நிறைவும் குறைவும் நாமே. ரசம்போன கண்ணாடி சகலமும் தெரியும். ஜாம்ஷீத்தின் மாயக்கிண்ணம் 2ம் நாமே. இந்த பாடலை எழுதியவர் உமர் கயாம். பாடல். திங்கள் முடி சூடும் மலை, தென்றல் விளையாடும் மலை, தங்கும் முகில் சூழும் மலை, தமிழ் முனிவன் வாழும் மலை, அங்கையர்கண் அம்மை திரு அருள் சறந்து பொழிவதென பொங்கறிவு தூங்கும் மழை, பொதிய மலை என் மழையே. இப்பாடலை இயற்றியவர் குமரகுருபரர். கலைச்சொற்கள். எழுத்து சீர்திருத்தம், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ், எழுத்துரு, ஃபாண்ட், மெய்யியல், தத்துவம், பிலாசபி, அசை, சிலபிள், எதுகை தொடை, ரைம், அறிவை விரிவு செய். நூலும் அதை எழுதிய நூலாசிரியரும். பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலை எழுதியவர் வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை, எஸ்பி சட்டர்ஜி. இது வந்து மொழிபெயர்ப்பு வி மு சாம்பசிவம் அவர்கள் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. தங்கைக்கு கடிதம் மு வரதராசனார். தம்பிக்கு கடிதம் அறிஞர் அண்ணா. நன்றி.